അഞ്ചാമത് ശ്ലോകം. മർത്യാവതാരസ്ത്വിഹമർത്യശിക്ഷണം രക്ഷോവദായൈവ ന കേവലം വിഭോ കുതോന്യതാ സ്യാദ്രമദസ്വാത്മനാ സീതാകൃതാനി വ്യസനാനീശ്വരസ്യ. മർത്യ അവതാരഃ തു ഇഹ മർത്യശിക്ഷണം രക്ഷോവദായ ഏവ ന കേവലം വിഭോഃ കുതഃ അന്യഥാ സ്യാദ് രമതഃ സ്വ ആത്മനഃ സീതാകൃതാനി വ്യസനാനി ഈശ്വരസ്യ. മർത്യാവതാരസ്ത്വിഹമർത്യശിക്ഷണം രക്ഷോവദായൈവ ന കേവലം വിഭോ കുതോന്യതാ സ്യാദ്രമദസ്വ ആത്മനാ സീതാകൃതാനി വ്യസനാനീശ്വരസ്യ. ஸ்ரீராமச்சந்திர பிரபோ அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி கூப்பிட்டு சொல்லுறார். உங்களோடு இந்த மர்த்திய அவதாரம், மனுஷ்ய அவதாரம் ராட்சசர்களை நிகிரகிக்கிறதுக்கு மட்டும் ஆயிட்டானது கிடையாது. இந்த மனுஷாளுக்கெல்லாம் ஆத்ம தத்துவம் தொடங்கின நல்ல ஞானங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் படிப்பிக்கிறதுக்கான ஒரு அவதாரமாயிருந்தது. அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா, அதுக்காயிட்டு நீங்கள் அவதாரம் எடுக்கலை அப்படின்னாக்கா, உங்களோட சொரூபத்தில் ஆனந்தமடையிற, ஆத்மாவில் லயிச்சுண்டு ஆனந்தமடையிற நீங்கள், சர்வேஸ்வரனான நீங்கள் சீதாதேவிய பிரிஞ்ச அந்த விரக துக்கத்தை பிரகடமாக்கினது வேற என்னத்துக்காக்கும்? பகவானாயிருந்தானாலும் மனுஷனாயிட்டு அவதாரம் பண்ணினானாக்கா, அப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல அவதாரம் பண்ணினானாக்கா விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் படிப்பிக்கிறதுக்கல்லவோ நீங்கள் இந்த அவதாரத்தை எடுத்த. விபோஹோ, சர்வேஸ்வரனான ராமா உங்களோடு மர்த்திய அவதாரஹா, மனுஷ்ய அவதாரம் அப்படிங்கிறது இஹா து இந்த பூமியில ஆகட்டும், மர்த்திய சிக்ஷணம் மனுஷால ஆத்மதத்துவம் படிப்பிக்கிறதுக்காயிட்டு இருந்தது. വേദത്തോട് വ്യാഖ്യാന രൂപമാക്കും இந்த ராமாயணம் ഇതിഹാസമെല്ലാം. ராமாயணம் அப்படிங்கிறது ഇതിഹാസമാക്കും, புராணங்கள் அப்படிங்கிறது பாகவதம் எல்லாம் புராணங்களாக்கும். இப்போ புராணங்கள் ഇതിഹാസങ്ങൾ எல்லாம் வேதசாரம் இன்க்ளூட் ஆனதாக்கும். வேத தத்துவத்தை நன்னா வியாக்கியானம் பண்ணுறதாக்கும் ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசம்.
കേവലം രക്ഷോവധായ ഏവ ന, ராட்சசவதத்துக்கு மாத்திரமாயிட்டாகலை உங்களோடு மனுஷ அவதாரம் உண்டானது. அந்யதா அப்படி இல்லை அப்படின்னாக்கா ராட்சசர்களை கொல்லறதுக்கு மட்டும் ஆயிருந்தது உங்களோடு அவதாரம் அப்படின்னாக்கா ஸ்வேரமதா சொந்தம் சொரூபத்தில் ரமிக்கிற நீங்கள் ஆத்மனஹா ஆத்மாராமனாயிட்டு உங்களிலேயே லயிச்சுண்டு ஈஸ்வரஸ்யா பிரபஞ்சத்தில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற உங்களுக்கு சீதா கிருதானி சீதாதேவிய ராவணன் தட்டிக்கொண்டு போனதால உண்டான வியசனானி சங்கடங்கள், அதனால உங்களுக்கு சங்கடம் வந்தது, புலம்பினேள் நீங்கள். இதெல்லாம் குதஹாஸ்யாது எப்படி அக்கம் உண்டாகும்? ராட்சசர்களை நிகிரகிக்கிறதுக்கு மட்டுமாக்கும் நீங்கள் ஸ்ரீராமனாயிட்டு அவதரிச்சல் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சாதிக்காது. பரபிரமமாயிருக்கிற நீங்கள் ஸ்ரீராமதேவனாயிட்டு அவதாரம் பண்ணினது ராட்சசர்களை கொல்லறதுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் அவதாரம் பண்ணாமையே அந்த ராட்சசனை கொல்லலாமே. உங்களுக்கு மானிடனாயிட்டு அவதரிச்சு மனுஷால மாதிரி துக்கமெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி திருவிளையாடல் எல்லாம் நீங்கள் நடத்தினீங்களே. பகவானே துக்கம் அனுபவிக்கிறத சாதாரணப்பட்ட மனுஷா எம்மாத்திரம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துல துக்கம் அனுபவிக்கிறவாளுக்கான ஒரு சமாதானத்தை உண்டாக்குறதுக்கல்லவோ. ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல நிகழறது. ஜனிச்சானா துக்கம் அப்படிங்கிறது உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிற லோக தத்துவம் நீங்கள் உங்களோட வாழ்க்கை வழியா வாழ்ந்து காட்டினேலே. பிரபஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது சுகதுக்க சம்மிஸ்ரமாக்கும் அப்படின்னு வாழ்ந்து படிப்பிச்சேலே. எல்லாம் உங்களோடு திருவிளையாடல்களே தான். ஸ்ரீகிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், இப்படி இருக்கிற எல்லா அவதாரங்களும் உங்களோடு திருவிளையாடல்களே தான். ஸ்ரீராமதேவனாயிட்டு அவதாரம் பண்ணி சாதாரண மனுஷன மாதிரி ஜீவிச்சு நடிச்ச உங்களோடு ஆத்மஸ்வரூபத்தை சீதா விரக துக்கம் ஒருபோதும் பாதிக்காது. பிரம்மானுபவத்திலேயே தான் நீங்கள் ஸ்ரீராமதேவனாயிட்டும் ஸ்ரீகிருஷ்ணனாயிட்டும் எல்லாம் இருக்க. அப்படி இருக்கிறத ஆக்சுவலாயிட்டு உங்களுக்கு துக்கம் அப்படிங்கிற பாவம் ஒன்றும் இல்லை. மனுஷரூபத்தில் இருக்கிற ஸ்ரீராமனாக்கும் துக்கம் இருக்கிறதாயிட்டு நடிச்சள். ஆறாவது ஸ்லோகம். ந வை சஹ ஆத்மா ஆத்மவதாம் சுஹ்ருத்தமஹ சக்தஹ த்ரிலோக்யாம் பகவான் வாசுதேவஹ ந ஸ்திரீகிருதம் கஷ்மலம் அஸ்னுவீத ந லக்ஷ்மணம் ச அபி விஹாதும் அர்ஹதி ந வை ச ஆத்மாத்மவதாம் சுஹ்ருத்தமாம் சக்தஸ்த்ரிலோக்யாம் பகவான் வாசுதேவா ந ஸ்திரீகிருதம் கஷ்மலமஸ்னுவீத ந லக்ஷ்மணம் சாபி விஹாதுமர்ஹதி. ஆத்மஞானிகளோடு ஆத்மாவும் எல்லா உயிரினங்களோடும் மித்திரவும் ஐஸ்வர்யம் தொடங்கின எல்லா குணங்களும் இருக்கிறவரும்
வாசுதேவனுமான பகவானே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்னிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதவராக்கும். அப்படி இருக்கிற நீங்கள் ஸ்திரீ காரணமான துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கோ லக்ஷ்மணனை உபேட்சிக்கிறதுக்கோ அர்ஹன் கிடையாது. நீங்கள் இப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணினது மனுஷால நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்காக்கும் அப்படின்னு இருக்கிறதாக்கும் உண்மை. ஆஞ்சநேய சுவாமி பகவான் கிட்ட சொல்லின்னு இருக்கார், ஆத்மவதாம் யோகிகளோடு சக ஆத்மா கூட இருக்கிற ஆத்மாவாக்கும் ஸ்ரீராமதேவா நீங்கள், ஆத்மஞானிகளோடு ஆத்மாராமனாக்கும் நீங்கள், சுஹൃத்தமஹா சிரேஷ்ட மித்திரமாக்கும் நீங்கள், பகவான் வாசுதேவஹா வாசுதேவனேதான் நீங்கள், பகவான் வாசுதேவனேதான். த்ரிலோக்கியாம் ത്രിലോകത്തില് ന സക്തഹാവൈ ഒന്നിലെയും ഒരുപോതും അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്ത രാമ സ്ത്രീകൃതം സ്ത്രീ കാരണം ഇരിக்கிற കശ്മലം ദുഃഖ അനുഭവത്തെ ന അശ്നുവീത നിങ്ങൾ അനുഭവിக்கிறதுமில்லை. நீங்கள் பரபிரம்மமாக்குமே, பரபிரம்மமான நீங்கள் பிரம்மானுபவத்திலேயே தான் இருக்க. அப்படியானா உங்களுக்கு துக்கம் அப்படிங்கிற பாவம் ஒன்றும் இல்லை. லக்ஷ்மணம் சகோதரனான லக்ஷ்மணனை விஹாதும் ச அபி உபேட்சிக்கவும் செய்யறதுக்கு ந அர்ஹதி ஸ்ரீராமதேவனான உங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. எல்லாம் எல்லாம் நீங்கள் நடிச்சது என்னத்துக்காக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் பகவானே. மனுஷால நல்ல வழிக்கு கொண்டு செல்லறதுக்காக்கும் நீங்கள் இப்படி எல்லாம் செஞ்சாள். மனுஷால தர்மம் என்னது அதர்மம் என்னது அப்படின்னு படிப்பிக்கிறதுக்காக்கும் நீங்கள் இப்படி எல்லாம் செஞ்சாள். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், பகவானே தான் எல்லாத்திலையும் ரொம்ப இருக்க. நிறகுடம் துளும்பாது, பகவானுக்கு ஒன்னுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லை, ஆசக்தி இல்லை, பிரம்மானுபவம் மட்டும்தான் உள்ளது. ஆனந்த லஹரியில இருக்கிற ஸ்ரீராமதேவா உங்களுக்கு துவைத பாவம் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஆயிட்டும் இல்லை. அப்படின்னாலும் சாதாரண மனுஷன மாதிரி நீங்கள் பிரவர்த்திச்சேலே, மனுஷால நல்ல வழிக்கு கொண்டு செல்லறதுக்கு தர்ம மார்க்கம் படிப்பிக்கிறதுக்காக்கும் நீங்கள் ஒரு மனுஷனாயிட்டு திருவிளையாடல் நடத்தினேள். ஆக்ரகங்கள் இல்லாத ஸ்ரீராமா உங்களுக்கு அதனாலேயே துக்கமும் இல்லை. ஸ்ரீராம தௌத்தியம் பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம் யமதர்மன் ஒருக்கா ஸ்ரீராமன் கிட்ட சொதாமமான வைகுண்டத்துக்கு திரும்பி போறதுக்கு உபதேசிக்கிறதுக்கு வந்து சேர்ந்தார். யமதர்மனும் ஸ்ரீராமனும் தம்மில பேசின்னு இருக்கிறத ஆரும் கேட்கப்படாது அப்படின்னும், அப்படி கேட்கறதுக்கு ஆருக்காதும் சாதிச்சானா அப்படி காது கொடுத்து கேட்டவாள ஸ்ரீராமதேவன் கொல்லணும் அப்படின்னும் யமதர்மன் ஸ்ரீராமதேவனை சத்தியம் பண்ண வச்சார். ஸ்ரீராம யமதர்ம சம்பாஷணம் நடக்கிறத லக்ஷ்மணன் அன்எக்ஸ்பெக்டட் அங்க பிரவேசனம் பண்ணினார். துர்வாசா மகர்ஷி அங்க வந்திருக்கார். அந்த துர்வாசா மகர்ஷிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அண்ணா கிட்ட அனுமதி வாங்கறதுக்காக்கும் லக்ஷ்மணன் வந்தது. அண்ணாவோட அனுமதி இல்லாதக்கு லக்ஷ்மணன் எப்பவும் எதையும் செய்ய மாட்டார். சிப்ரகோபியான துர்வாசா கொஞ்ச நேரம் கூட பொறுமையோடு கூடிட்டு காத்திருக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதால லக்ஷ்மணன் அங்க பிரவேசனம் பண்ண வாக்கம் செஞ்சது அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு. ஸ்ரீராமன் யமதர்மனுக்கு கொடுத்த வாக்கு பாலிக்கிறதுக்கு ஆயிட்டு
தம்பிய கொல்லறதுக்கு ஈக்குவலான சிக்ஷை கொடுத்தார். தம்பிய உபேட்சிச்சார். மனுஷாளுக்கு சத்தியத்தோட வேல்யூவை படிப்பிச்சார். இதெல்லாம் நாடக நடன் எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமாயிட்டு பகவான் நடிச்சதாயிருந்தது. ஏழாவது ஸ்லோகம். ந ஜன்ம நூனம் மஹதஹ ந சௌபகம் ந வாக் ந புத்திஹி ந ஆக்ருதிஹி ஸ்தோஷஹேதுஹு தைஹி யத் விஸ்ருஷ்டானபி நஹ வன ஔகசஹ சகார சக்யே பத லக்ஷ்மண அக்ரஜஹ. ந ஜன்மனூனம் மஹதோ ந சௌபகம் ந வாக் ந புத்திர் ந ஆக்ருதி ஸ்தோஷஹேது தைர்யத் விஸ்ருஷ்டானபினோ வனௌகசஸ்சகார சக்யே பத லக்ஷ்மணாக்ரஜ. பகவானே ஸ்ரீராமா, உங்களோடு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு சல்குலத்துல ஜனிக்கணும் அப்படின்னோ, அழகு இருக்கணும் அப்படின்னோ, நல்ல பேச்சு திறமை இருக்கணும் அப்படின்னோ, பேச்சு அப்படிங்கிறது இனிமையா இருக்கணும் அப்படின்னோ, நல்ல புத்தி சக்தி இருக்கணும் அப்படின்னோ, மனுஷத்துவம் தொடங்கின ரூபம் இருக்கணும் அப்படின்னோ, மனுஷாலோடு ரூபம் இருக்கணும் அப்படின்னோ ஒன்றும் காரணம் இல்லை. இந்த குணங்கள் ஒன்றும் இல்லாதவாளுக்கும் நீங்கள் மனுஷனாயிட்டு அவதரிச்சிருக்க, ஆனா மனுஷாளுக்கு தான் அனுகிரகம் கொடுப்பேன்னு ஒன்றும் நீங்கள் நினைச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி குணங்கள் ஒன்றும் இல்லாதவாளுக்கும் வனவாசிகளுக்கும் எல்லாம் நீங்கள் அனுகிரகம் செஞ்சிருக்க. வனத்தில் இருக்கிற வானரங்களா இருக்கிற எங்க கூட நீங்கள் சக்கியம் பண்ணினேளே, கூடி சேர்ந்து பிரவர்த்திச்சேளே, எங்களை நண்பர்களாயிட்டு சீகரிச்சேளே. எந்த ஒரு காபட்யமும் இல்லாத பக்தி ஒண்ணுதான் உங்களுக்கு வேணும். ஆருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அது மனுஷாலாயிட்டு ஜனிக்கணும்னு இல்லை. அப்படி பக்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகத்தை கொடுத்துடுவேளே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி பகவான் கிட்ட சொல்லின்னு இருக்கார். ஸ்ரீராமதேவா, ஸ்தோஷஹேது. ஹேது அப்படின்னா காரணம், ஸ்தோஷம் அப்படின்னா குஷிப்படுத்துறதுக்கு. ஸ்தோஷஹேது பகவானோடு அந்த ஒரு பிரசாதம் கிடைக்கிறதுக்காயிட்டு, அனுகிரகம் கிடைக்கிறதுக்காயிட்டு. இனி இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற விஷயங்கள் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பக்தோத்தமனான ஆஞ்சநேயர் சொல்றார். மகதஹா ஜென்மா, சிரேஷ்ட ஜென்மம் அப்படிங்கிறது தேவையில்லை. சத்குலத்துல ஜனிக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. சௌபகம் அழகு முக்கியமில்லை. வாக் வாக் சாமர்த்தியம் வேண்டாம். புத்திஹீனா புத்தி சக்தியும் வேண்டாம். ஆகிருதிஹீனா மனுஷனோட ரூபம் மஸ்ட் இல்லை. நூனம்
உறுதியாக்கும். இது அழகான ரூபம் இருக்கிறவாளுக்கு தான் அனுகிரகிப்பேன் ஒன்னும் நீங்கள் சொல்ல மாட்டார். இதெல்லாம் உறுதியாக்கும். எது தைஹி இந்த குணங்கள் இப்ப சொன்னோமே, அது விசிஷ்டானபி ഒന്നുമില്ലാത്തവാളായിട്ട് ഇരുന്നിട്ട് കൂടിയും ഇപ്പൊ ചൊന്ന ഗുണഗണങ്ങൾ ഒന്നുമില്ലാത്തവാളായിട്ട് കൂടിയും വനൗകസഹാനഹ വനത്തിലെ വളരെ വനവാസികളാണ് എങ്ങളോട് കൂടിയിട്ട്, വാനരர்களாണ് എങ്ങളുമായിട്ട്, ലക്ഷ്മണ അഗ്രജ ലക്ഷ്മണനോട് അണ്ണാ നിങ്ങൾ സഖ്യേ ചകാര ഫ്രണ്ട്ഷിപ്പ് വെച്ചിണ്ടേളെ, സഖ്യം ജഞ്ചേളെ, ബദ ആശ്ചര്യം താനിത്, എങ്ങളെയെല്ലാം ഉങ്ങളോട് സുഹൃത്തുക്കളായിട്ട് നിങ്ങൾ സ്വീകരിച്ചേളെ. എங்களுக்கு அழகில்லை, எங்களுக்கு அழகா பேசுறதுக்கு வராது, நாங்கள் அப்படியொன்னும் சிரேஷ்ட குலத்தில் ஜனிக்கவும் இல்லை, புத்தி அப்படிங்கிறதும் எங்களுக்கு நன்னா இல்லை, பார்க்கறதுக்கும் அழகில்லை, இப்படியெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி குறைவுகள் எல்லாம் எங்களுக்கு இருந்துட்டும் வானரர்களான எங்களை நீங்கள் நண்பர்களாயிட்டு സ്വീകരിச்சலே. பக்தி ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு, அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. 8வது ஸ்லோகம். சுரஹா அசுரஹா வா அபி அத வானரஹ நரஹ சர்வ ஆத்மனா யஹ சுஹൃதஜ்ஞம் உத்தமம் பஜேத ராமம் மனுஜ ஆக்ருதிம் ஹரிம் யஹ உத்தரான் அனயது கோசலான் திவம் இதி சுரோ சுரோ வாப்யத வானரோ நரா சர்வாத்மனாய சுஹൃதஜ்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாக்ருதிம் ஹரிம் ய உத்தரானனயத் கோசலான் திவமிதி. മനുഷ്യനോ ദേവനോ അസുരനോ പക്ഷി മൃഗാദികളോ ആരനലും அவ மனுஷ ரூபத்தை ஸ்வீகரிச்சிருக்கிற துக்கங்களையெல்லாம் இல்லாம பண்ற மங்கள கர்மத்தை தெரியற புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீராமதேவனை எப்பவும் பஜிக்கணும். சிரேஷ்டமான முக்தியை கொடுக்கிற ஸ்ரீராமதேவன் உத்தர கோசலத்தில் ஜனிச்ச சர்வ பிராணி வர்க்கத்தையும் சந்தானிகம் அப்படின்னு பிரசித்தமான முக்திஸ்தானத்தை பிராபிப்பிச்சள். சுரஹா தேவர்கள், அசுரஹா அசுரர்கள், வானரஹா குரங்குகள், நரஹா மனுഷ്യர்கள், வா ആര് വേണാകട്ടും, അഭി അത ഏത് ജന്മമായിരുന്നാലുമേ സുഹൃതജ്ഞം സൽക്കർമ്മം ചെയ്യற എല്ലാ ജീവാത്മാക്കളെയും തെരിയற ഉത്തമം ശ്രേഷ്ഠനാன രാമം ശ്രീരാമന് സർവാത്മന എല്ലാവിധത്തിലെയും ഭജേത എല്ലാരും ഭജിയുങ്കോ. യഹ ശ്രേഷ്ഠനാன രാമൻ ഉത്തരാൻ ഉത്തര കോസലാൻ உத்தர கோசலத்துல உத்தரான் கோசலான் அப்படின்னா உத்தர கோசலத்துல ஜனிச்சவா எல்லாரையும் திவம் தேவலோகத்துக்கு அனையது பிராபிப்பிச்சார். பகவான்
ശ്രീരാമദേവൻ ഉത്തര കോസലത്തില് ജനിച്ച സർവ പ്രാണിവർഗത്തെയും எல்லா உயிரினங்களையும் சம்தானிகம் அப்படின்னு ஃபேமஸான திவம் தேவலோகத்துக்கு அணையது பிராபிப்பிச்சார். இது இப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமச்சந்திர சுவாமிய ஸ்ரீராமதேவ சுவாமிய ஸ்துதிச்சார். பகவான் சந்தானிகம் அப்படிங்கிற முக்தி ஸ்தானத்துல உத்தர கோசலத்துல ஜனிச்ச எல்லா உயிரினங்களையும் கொண்டு போய் சேர்த்தேளே அப்படின்னு ஸ்துதிச்சார். உத்தர கோசலத்துல ஜனிச்ச சர்வ பிராணி வர்க்கமும் அப்படின்னாக்குமே சொன்னது ஈ எறும்பு செடி கொடிகள் மிருகங்கள் ஊர்ந்து போகப்பட்ட ஜீவிகள் பறந்து போகப்பட்ட ஜீவிகள் 4 காலில சஞ்சரிக்கிற மிருகங்கள் 2 காலில இருக்கிற மனுஷா இப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாதக்கு சர்வ உயிரினங்களையும் அந்த உத்தர கோசலத்தில் ஜனிச்ச எல்லா உயிரினங்களையும் பகவான் ஸ்ரீராமசுவாமி சம்தானிகம் அப்படிங்கிற திவம் தேவலோகத்துக்கு அணையது கொண்டு போய் சேர்த்தேளே.